அவர் நம்பி இருக்கிறவங்களுக்கு அவர் நல்லது செஞ்சாலே போதும். அந்த 41 குடும்பத்துக்கு நீ 1 மாசம் கழிச்சு நீ மகாபலிபுரத்துல ஆறுதல் சொல்லு. எதுக்குங்க அந்த ஆறுதல் கூட 1 மாசம் கழிச்சு ஆறுதல் சொல்லுவார் நான் கேட்குறேன். இது கட்சி மாதிரி எனக்கு தெரியல. இது ஒரு முதலாளி கிட்ட நம்ம போய் கை நீட்டி கூலி சம்பளம் வாங்குறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் தெரியுது. இந்த 41 உயிரையும் நீங்கள் 1 மாதம் கழிச்சு கொடுக்குற ஆறுதலுக்கு எதுக்கு நீங்கள் இப்படி எதுக்காக நீங்கள் உள்ளே வரீங்க? உங்களால் முடிஞ்சால் இறங்கி செய்யுங்க, இல்லையா விலகி போங்க, இருக்கிறவங்க செஞ்சுட்டு போட்டோம். இப்போ புதுசா என்னவோ நான் இருக்கிற இடத்துல நீங்க என்ன பாருங்க, நீங்க என்ன பார்த்தா தான் நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன்ற மாதிரி இருக்குல்ல. துயரமான சம்பவம் நடந்து விட்டது. அவரு எப்போ போனாரு? அந்த நைட்டே கிளம்பி சென்னை வந்துட்டார். சொன்னா நம்மளுக்கு உபயோகம் செய்யறதுக்கே ஒரு நல்லது செய்யறதுக்கு தான் நீங்க வரணும். இப்பவே நீங்க ஆரம்பத்திலேயே நீங்க எங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா உங்களை நம்பி நம்ம எப்படி ஓட்டு போடணும், உங்களை நம்பி நம்ம எப்படி ஆட்சி கொடுக்கணும், சொல்ல புத்தி இல்லைன்னா செய்யல யாருன்னா சொல்றாங்களே அதனாச்சும் வச்சு நம்ம பார்க்கணும். அதுவும் இல்லாம நீங்க இருக்கிற போது நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல பொதுவாகவே எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க, எத்தனை கட்சி இருக்குது, அத்தனை கட்சிக்கார் பேசுறாங்க, ஆறுதலை வார்த்தை சொல்லிட்டு வந்தாங்க. நீ என்ன பயிரா போடுங்கன்னு மக்களுங்க வீட்டிலே போகிறாங்க, வீட்டுக்குள்ளே போகிறாங்க, அவங்கவுங்க தேவையை பார்க்குறாங்க. அந்த மாதிரி தலைவர் தான் எங்களுக்கு தேவை. நீ வீட்டு உள்ள ஒழிஞ்சுக்கின்னு நீ மக்களுங்க எப்படின்னா செத்துன்னு போட்டேன், நான் உயிர் தப்பிச்சு நான் வந்தால் போதுன்னு சொல்கிற தலைவர் எங்களுக்கு தேவையில்லை.